அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு நீங்கள் பார்க்க தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்த நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் வக்கரமாக போயிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் கடகத்திலே வக்கரமாக போயிட்டுருக்கார். ஸோ கொஞ்சம் இந்த வார இறுதியில் வந்து மிதுனத்துக்கு போயிடுவார். வக்கரமான செவ்வாய் அந்த நீச்ச படத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள், அம்மா கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ செவ்வாய் வந்து குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, வண்டி வாகனம் சின்ன சின்ன செலவுகள் வைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் பார்த்து ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அம்மாக்கிட்ட பேசும்போதோ பழகும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் கொஞ்சம் கோவப்படுவாங்க, கொஞ்சம் வந்து அந்த பிஹேவியரில் வந்து கொஞ்சம் அரகசி இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 இருக்காருங்க. ஸோ 11 சுக்கிரன் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ என்ன மாதிரி விஷயம்னா அது ராகுடைய சாரத்தில் போகும். நிறைய இப்போ சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3 மற்றும் 7ஆம் அதிபதி, 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3, 6 புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து அது 9இல் இருக்குதுங்க. ஸோ 9இல் இருக்கிற சுக்கிரன் வந்து போகிறது வந்து சுக்கிரனுடைய சாரத்திலே போகும்போது சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு லாபங்கள், வேலையில் வந்து வேலை மாற்றங்கள் சில பேருக்கு ஏற்படலாம். ஸோ வேலையில் வந்து வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. லாபம் கிடைக்கணும், நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான இப்போ இந்த வாரத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10இல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சூரியனுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து அந்த இடத்துல வந்து தொழில் ரீதியான விஷயங்களை வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும். தொழிலில் வந்து எந்தவித தவறுகளும் செய்யாமல் பார்த்துங்க. ஏன்னா அந்த தொழிலில் செய்கிற தவறு வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட ஜெனட்டிக்கில் கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9இல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள். ஸோ வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும். தந்தையாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி சுக்கிரன் 11இல் இருக்கும் சிறப்பான ஒரு விஷயங்கள், கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், வியாபார விஷயங்கள் எல்லாமே லாபகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 மற்றும் 3ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ நிலபுலன்கள், வண்டி வாகனங்கள், அம்மா சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து 2இல் இருக்கும்போது வேலையில் வந்து வெளிநாட்டில் வேலையில் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப சிறப்பான பலன், நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. வெளிநாடு வெளி மாநிலங்கள் இருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்பொழுது தந்தையாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சனி. ஸோ 10ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11இல் இருந்தது குருவின் சாரத்தில் இருக்கும் சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதை வந்து நிறைய யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அந்த நடக்குது. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10இல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம், சிறப்பான வளர்ச்சிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. பட் இருந்தால் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி விஷயங்களை இறங்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து 10ஆம் இடத்துக்கு வந்து 5ஆம் இடம்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் இடமாக வரதுனால கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆஸ் யூஷுவல் நடக்கிற வியாபாரத்தை பார்த்துக்குங்க, அது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மேஷ லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தியும் வேலை சம்பந்தமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4இல் நீச்சமாகி இருக்குது. ஸோ அதுவும் குருவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன வாக்குவாதங்கள், அம்மா சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
வாரத்தின் ஒரு மிடில்னா ஒரு புதன்கிழமைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மிதுனத்துக்கு வந்துடுவார். ஸோ அப்போ வந்து 3-8ங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்கள், அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம எதிர்பார்க்குறது கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். காரணம் அது வந்து உங்களுக்கு வந்து வக்கரமாக போகும்போது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து ராகு தேசாவது ராகு 12லிருந்து அது சனியுடைய சாரத்தில் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதுக்காக நிறைய ட்ராவல் பண்ணுறது, நிறைய இடங்களுக்கு அலையிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ குரு 2லிருந்து அருமையான பலன்கள், வெளிநாட்டில் இருக்கணும் நல்ல ஒரு வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. குரு வந்து இப்போது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு தேக்க நிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேஷ லக்னமாக வந்து சனி தசாபுத்தி வந்துடும். சனி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துலேருந்து அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கிற புதன் வந்து 11ல் இருக்கும் சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது சிறப்பான ஒரு லாபங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்திற்காக கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ அது நல்ல விஷயமாகத்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. மேஷ லக்னமாக வந்து கேது தேசாபுத்தி அந்த நடக்கிறவங்க கேது வந்து 6ல் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். அதுவும் வந்து ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், ட்ராவலு, கொஞ்சம் வெளியூர் போய் இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களையெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்பொழுது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுக்கான ஒரு பிரயாணங்கள் நிறைய பண்ணுவீங்க, நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து தசாபுத்தி பலன்கள். என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல ரொட்டேஷன், நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது குழந்தைகள், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா மற்றும் வேலை சம்பந்தமான விஷயங்கள், கடன் கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல ரொட்டேஷன் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. தந்தை சார்ந்த சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் இடர்பாடுகள் இருந்தால் இப்போ கொஞ்சம் பேசி தீர்த்து சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதியான புதன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ரொட்டேஷன், நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 3ல் இருக்கும்போது அது வந்து 3ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதன்கிழமை வரை தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்ல முயற்சிகள் வந்து சின்ன அவமானங்கள் இருந்தாலும் புதன்கிழமைக்கு மேலே அந்த அவமானங்கள்லாம் மாறி சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே வக்கரமாக இருக்கும்போது சில நேரங்களில் வந்து ஒரு நம்மளே வந்து அடமண்ட்டாக ஒரு பிடிவாதம் ரொம்ப இருக்கும். ஸோ நம்ம ஏன் இதை பண்ணணும், எதுக்குன்னு ஒரு பிடிவாதம் இருக்கும். இளைய சகோதர சார்ந்த விஷயங்களோ, புதிய அக்ரிமெண்ட் சம்மந்தமான விஷயங்களோ வந்து நமக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வருவதற்கான கொஞ்சம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இது தேவையா அப்படின்னு நம்மளை நாமே கேட்டு கொஞ்சம் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான சனி. ஸோ 9ஆம் அதிபதியான சனி வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா அது 8ஆம் அதிபதியுடைய குருவுடைய சாரத்தில் சனி போகும்போது பணம் நிறையா வரும், நல்ல ரொட்டேஷன் வந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து எவனே ஆட்டையை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான குரு. ஸோ 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் ஏன்னா ஒரு 8ஆம் அதிபதியாகவும் வரும்போது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை அவங்க இழுத்துன்னு வருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத சந்தேகங்களையும் தவிர்த்துக்கங்க. ஏன்னா சந்தேகங்களால் வந்து உங்களுக்கு மன உளைச்சல் வர்றதற்கான வாய்ப்பு இருக்கனாலும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது.
ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். ஸோ தசாபுக்தி பலன்கள் வந்து ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அந்தரங்கள். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ 9இல் இருக்கும்போது ஒரு திரிகோணம் மற்றும் கேந்திரம் இருந்தாலே வந்து ஒரு யோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதில் சிறப்பான பலன்கள், நல்ல சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். போகிற இடங்கள்லாம் வந்து நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கலைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைப்பதற்கான வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தை திங்கள் செவ்வாய் மட்டும் உங்களுக்கு வந்து கடகத்தில் வக்கரமாக இருக்கும். அப்போ மட்டும் சின்ன ஒரு மன உளைச்சல் இருக்கும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு மன உளைச்சல், ஒரு தேவையில்லாத சந்தேகங்கள், குழப்பங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதுக்கப்புறம் வந்து புதன்கிழமையிலேருந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வரும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு பண்ணுவீங்க. ரொம்ப நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 8ஆம் ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து 11இலிருந்து அதுவும் சனியுடைய சார்ந்த தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபம், நல்ல ஏற்றத்திற்கான ஒரு முயற்சிகளில் கண்டிப்பாக ஈடுபடுவீங்க. ஸோ அதில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி என்ற குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருந்த ஒரு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். நண்பர்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். தேவையில்லாத பிடிவாதங்கள் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பிடிவாதத்தால் சில வாய்ப்புகளை நீங்கள் இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து சனி தேசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி 10இல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க பெரிய வருமானம், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய விஷயங்கள் வந்து 9 போதே அந்த வருமானங்களை கொடுத்தாலும் அது வந்து குருவுடைய சாரத்தில் போகும். அந்த 8ஆம் அதிபதியின் போதே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரும் பணம், பெரும் ரொட்டேஷன்லாம் வந்தாலும் பெரிய ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷப லக்னமாக வந்து புதன் தசாபதினு புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து 8இல் இருக்காருங்க. ஸோ 8இல் உள்ள புதன் வந்து எந்த மாதிரி விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், குடும்பம் சம்மந்தமான விஷயம், மன உளைச்சல், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபதினா கேது வந்து 5இல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள், ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள், வெளியூர் பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி குழந்தைகள் விஷயங்கள் வந்து சின்ன மனக்கலக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் அம்மா கிட்ட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 10இல் இருக்கும்போது நல்ல தொழில், நல்ல ரொட்டேஷன், நல்ல ஒரு வளர்ச்சி வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ வரது டிப் ஆஃப் த வீக் மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னா, ஸோ உங்களுக்கு வந்து 1 மற்றும் 4ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 7இல் இருக்கும் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, புதிய பார்ட்னர்ஷிப், தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ புதன் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது அதற்கான பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு 2ஆம் அதிபதி 4இல் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் குடும்பம் சம்மந்தமான விஷயம், சிறப்பான சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான பலன்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களது 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதி சூரியன் வந்து 8இல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ, ஒரு சந்தேகங்கள் நிறைய வந்து அதனால் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 3, 8 என்பது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஜாஸ்தி கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பாஸஸ் கிட்ட பேசும்போதோ அரசு சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து அது நமக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7இல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து 9இல் இருக்காருங்க. ஸோ 9இல் இருந்து அது வந்து இப்போ போகிற ராகுடைய சாரத்தில் 10இல் இருக்கும்போது நல்ல தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள், அதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அது என்றைக்குமே வந்து இந்த சனி சுக்கிரன் ஒரு இணைவு வந்து வரும்போதே நல்ல ஒரு பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2இல் இருந்தார். செவ்வாய் திங்கள் செவ்வாய் மட்டும் அவர் 2இல் இருப்பார். அதுக்கப்புறம் உங்களுக்கு ராசியிலே வந்துடுவார். ஸோ வேலை இல்லாதவர்களுக்கு புதன்கிழமைக்கு மேலே ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கான கொஞ்சம் பிரயாணம், கொஞ்சம் அலைச்சல்கள் சில பேருக்கு ஏற்படலாம்.
மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து 12 சுப செலவுகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னங்க இது ஃபங்க்ஷன் சொல்லிட்டு பர்ஸை காலி பண்ணுறாங்களேங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடப்பதற்கான நிறையா இருக்குது. மற்றபடி உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருந்தது குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், அப்பாவுக்கு உங்களுக்கும் நிறைய ஒரு கருத்து வேறுவா கொஞ்சம் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு மன உளைச்சல் இருக்கும். என்னடா அது இப்படியே வந்து உட்காந்துருக்கோம், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறாங்க, ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி. ஸோ 10ல் உள்ள ராகு வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலை தொழில் சம்மந்தமான விஷயம் நிறைய பிரயாணங்கள், நல்ல வெளிநாடு வெளியூர் பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய பேருக்கு ஏற்படுத்தும். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு கலக்கத்தை கொடுத்தோம். என்னடா அது அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும், காசு இன்னும் கரெக்டாக வரலையேங்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான குரு வந்து 12 தொழில் விஷயங்கள் அலைச்சல்கள் ஜாஸ்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 2ல் நல்ல லாபங்கள் வரும். அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பான சந்தோஷங்களும் வந்து புதன்கிழமைக்கு மேலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து நல்ல விஷயங்கள்னால் நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அவசியங்க. ஸோ இதுவரை பார்த்த வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுக்தி பலன்கள். ஸோ தசாபுக்தி பலன்கள் வந்து மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அந்த நடக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும். ரொம்ப கவனம் தேவை. அரசு சம்பந்தமான விஷயங்கள், பாசஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத ஒரு மனக்கலக்கங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் வந்து இந்த வாரத்தின் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்திற்கு குதூகலங்கள் சந்தோஷங்கள் எல்லாம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் அந்த நீச்சல் தாரையில் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ், வீட்டில் தேவையில்லாத வாக்குவாதங்களை கொடுக்கும். புதன்கிழமைக்கு மேலே எல்லாமே சிறப்பாக இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, கேட்ட கடன் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தினா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள், நிறைய முயற்சிகள் பண்ணுற மாதிரி விஷயங்களை கொடுக்கும். ஸோ தொழிலில் வந்து எதிர்பார்த்த வெற்றிகளுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி, ஆனால் ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தின் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்கு அவங்க செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். கொஞ்சம் சந்தோஷமாக நண்பர்களோட போய் கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறதுக்கான சில செலவுகளையும் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப ஹாப்பியான விஷயங்கள் தான். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருந்து அவர் குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். நல்ல ஒரு பணம், நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 7ல் சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு வருமானங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி 4ல் வந்து கேது இருக்குது. ஸோ 4ல் கேது இருக்கும்போது தாயாருடைய விஷயங்கள் நம்ம வந்து உங்கள்கிட்ட ரொம்ப திட்டுவாங்க, நிறைய கேள்விகள் கேட்பாங்க. இல்லைனா அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வண்டி வாகனங்கள் கொஞ்சம் சர்வீஸ் விட்ட மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருந்து அது வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்ததுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்குது. ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது தசாபுத்தி பலன்கள். ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும், ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்போது ஈஸ்வரனை வழிபாடு பண்ணுறீங்கன்னா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவன் மனதார வந்து பிரார்த்தனை பண்ண கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசியாதிபதி சந்திரன் வந்து 3ல் இருக்கார் இந்த வாரத்தின் முற்பகுதியில். ஸோ சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு மனை வாங்குவதற்கான யோகங்கள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் அந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் ஒரு சின்ன மனக்கலக்கங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகராசிக்கு வந்து 2ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 2ஆம் அதிபதி சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம், நிறைய ட்ராவல், அங்கங்கே அலைச்சல் கொஞ்சம் ஏற்படலாம்.
கடன் கடன் வந்து கேட்ட இடத்துல கிடைக்கும். ஒரு கடனை வாங்குறதுக்கு இன்னொரு கடன் கைமாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொட்டேஷன் பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இதில் வந்து என்ன ஒரு சங்கடம்னா, அது வந்து புதன் போகிறது வந்து சுக்கிரனுடைய சாரத்தும் சுக்கிரனுடைய பேட்டில் இருக்கும்போது கொஞ்சம் மனக்கலக்கங்கள் கொஞ்சம் இருக்கும். ஸோ பெண்கள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், மற்றபடி ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு நண்பர்கள் இருக்கும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலேயே வந்து நீச்சமாக இருந்து அது வந்து செவ்வாய்க்கிழமை வரை வந்து வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் நடவடிக்கைகளில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் மனக்கலக்கங்கள் இருக்கும். ஸோ புதன்கிழமைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும். சிறப்பான பலன்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா, அது வந்து குரு வக்கரமாக போகும்போது கொஞ்சம் டிலேடாக போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் சின்ன சின்ன கருத்து பேதங்கள் இருந்தாலும், பட் அது வந்து குருவின் சாரத்தில் 11ல் இருக்கும்போது சிறப்பான பலன், நல்ல லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போவீங்கன்னு வச்சுமே, ஒரு சண்டைன்றதுன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு சுமூகமாக சந்தோஷமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் போது உங்களுக்கு வந்து 9ல் உள்ள ராகு. ஸோ 9ல் உள்ள ராகு வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். நடாதீங்க வந்து மாடிக்கிட்டோம் அப்படி இருக்குங்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் 10ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியில் தொழில் ரீதியான விஷயங்கள், திங்கள் செவ்வாய் சின்ன மனக்கலக்கங்கள் இருந்தாலும் அப்புறம் தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் அலைச்சல்கள், அப்போ போகிறது, இங்கே போகிறது, அங்கே போகிறதுங்கிற மாதிரி மன உளைச்சலும் கொஞ்சம் அலைச்சலையும் கொடுக்கறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது குருவுடைய சாரத்தில் போகும்போது திடீர் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக திங்கள் செவ்வாயில் கண்டிப்பாக வருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் வருமானா இல்லைங்க. நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களால வந்து நம்ம ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். கணவன் மனைவியோடையும் தேவையில்லாத ஈகோக்கள், தேவையில்லாத ஒரு பேச்சுக்கள்லாம் இருக்கும். ஸோ பெண்களிடம் பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கும். நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஏன்னா வந்து தேவையில்லாத கோபங்கள் நமக்கு வரும் பெண்ணாக இருந்தீங்கன்னா. ஸோ அதனால் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். சூரியன் 2ல் இருந்து சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது நல்ல அங்கீகாரம், சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களை நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி உங்கள் முயற்சிகள் பெரிய வெற்றி, வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகள் விஷயங்களில் வெள்ளி சனிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் குழந்தைகளாலும் ஒரு சின்ன மன உளைச்சல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மற்றும் 10ஆம் அதிபதியான இருக்கிறார். ஸோ 5, 10 தொழில் ரீதியான விஷயங்களை சின்ன சின்ன கலகங்கள், குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளுக்காக கொஞ்சம் வந்து அலைச்சலுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சலுக்கு தருவதற்கான வாய்ப்பு நிறைய ஏற்படுத்தும். பட் லாபங்கள் இருக்குமான லாபங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் அலைச்சல்கள் கொஞ்சம் மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கடக லக்னமாக இருந்து ராகு தசாபதினா ராகு வந்து 9ல் இருந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய கொடுத்துருவார். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய சாரத்தில் இருக்கும். கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நடாத ஒரு மாதிரி பிரச்சனை இருக்குங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடக லக்னமாக இருந்து குரு தசாபத்தி இருந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும். நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து நல்ல விஷயங்கள் தான். பட் இருந்தாலும் வக்கரமாக இருக்கும்போது இந்த பலன்கள் வந்து கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடக லக்னமாக இருந்து சனி தசாபத்தி இருந்தால் சனி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 8லும் அவர் வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது திடீர் ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். கடக லக்னம் வந்து புதன் தசாபதினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் உள்ள புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் டே டு டே லைஃப்பில் வந்து சின்ன மன உளைச்சலும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு, நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள், அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப நல்லதுங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் ஆகணும். ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை அவசியம்.
மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கான்னு வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வேலை இல்லாத வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும். உடல் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் உடலில் வந்து கொஞ்சம் டயர்டோ சின்ன ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் நல்ல ஒரு மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 2ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் வந்து 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை வரும். ஸோ குழந்தை இல்லாத குழந்தை வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 3ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், புதிய ஒப்பந்தங்கள் வர்றது, நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறது, உங்கள் முயற்சிகளில் பெரிய வெற்றி வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 11 சிறப்பான இருக்கும். நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து அடுத்த கட்டத்திற்கு போகிறது, அதுக்கான முயற்சிகள் வந்து வெற்றி கிடைப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. பட் நீச்சமாக இருக்கும்போது என்னென்னா கொஞ்சம் சின்ன மன காயங்களை ஏற்படுத்த மாதிரி, மற்றபடி வெற்றிகள் கண்டிப்பாக நிச்சயம் நடக்காதுன்னு நினச்சிருந்த விஷயங்களும் வந்து திடீர்னு நடந்த ஒரு பெரிய ஒரு விஷயங்களாக மாறுவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ லாபத்துக்கு போகிற செவ்வாய் அதுவே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அது பாதக ஸ்தானமாக இருக்கும். அப்பா அம்மாவனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதை வந்தது அதை வந்து சொல்லி லாபம் காட்டி நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி 7. ஸோ 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வேலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அடுத்த கட்டத்தில் முன்னேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் வந்து சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வரும். ஏன்னா வந்து ஏதாச்சும் அதை நினச்சி கொஞ்சம் இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு சின்ன மன வருத்தங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் உட்காந்து பேசி தீர்த்துக்குங்க. எதாக இருந்தாலும் வந்து எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருப்பாங்களன்னா யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒருத்தர் வந்து கொஞ்சம் வந்து ஒரு 60-40 70-30ங்கிற ரீதியில் தான் வந்து இன்றைக்கி வாழ்க்கை ஓடின்னு இருக்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து வெளியிலேருந்து பார்த்துட்டு இவங்க நல்லா இருக்காங்க, இவங்க ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தவறான விஷயம். ஸோ அப்போலாம் யாருமே கிடையாது. எல்லாம் 60-40 70-30ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீதியிலே தான் போயிட்டுருக்கு. வெளியில் காட்டிக்க மாட்டாங்க, அவ்வளோதான் நம்மளுடைய. ஸோ அதனால் கணவன் மனைவியோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ல் ராகு. ஸோ 8ல் ராகு வந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் ஒன்றும் பெரிய ஒரு ப்ராப்ளம்லாம் பண்ணாது. சின்னதாக வந்து மனக்கலக்கங்கள் சின்னதாக இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே பார்த்துக்கலாம். மற்றபடி வந்து உங்களுக்கு 9ஆவது செவ்வாய் அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11க்கு போகிற வந்து சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், வெளிநாட்டில் இருக்கிற நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான இப்போ தந்தை சார்ந்த உறவுல நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிற தசாபுக்தி பலன்கள். சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி இருந்தாலும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல ஒரு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, நல்ல ஒரு ரொட்டேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. உடல் ரீதியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுக்தி, சந்திரன் 12ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 2ல் இருக்கும்போது குடும்பத்திற்காக கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம். மற்றபடி வந்து இளைய சகோதர சார்ந்த விஷயம், தாயார் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து நல்ல சிறப்பான பலன்கள் இருக்கும். உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கு வரும்போது சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ அந்நிய மதத்துக்காரர்கள் வேற்று இனத்துக்காரர்களிடம் பழகும்போதோ பேசும்போதோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கினோட வந்து இனம் புரியாத ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். ஸோ அதனால் உட்காந்து பேசிக்கங்க. ஏன்னா லைஃப் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரிலாம் யாருக்குமே இருக்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. லைஃப்னால் அப்படி தான் இருக்கும். 5 பேர்லாம் ஒரே மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் அப்படி இருந்தால் தான் ஒரு வாழ்க்கை நல்லாயிருக்கும். விட்டு கொடுத்து போங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இருக்கிற ஒரு ட்ரெண்ட் என்னென்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆள் இல்லைன்னா வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு போயிடலாம். நம்ம நினச்ச லைஃப் லீட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படி வந்து வேறு ஒருத்தர் திருப்பி நம்ம கல்யாணம் பண்ணும்போது நல்லா இருக்குமானா அப்படிலாம் இருக்காது. ஸோ அங்கேயும் வந்து பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் வந்து பெட்டர் சாய்ஸாக போகிறத விட இருக்கிற சாய்ஸ் எவ்வளோ பெஸ்ட்டுங்கிறத வந்து நம்ம யோசிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ முதல்ல வந்து அது தெரியாது, பட் உட்காந்து யோசிச்சிங்கன்னா அது புரியும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுக்தி இருந்தாங்க. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்காருங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
அது மட்டும் இல்லாமல் வந்து கணவன் மனைவியினோடனே வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். கடகலக்கணமாக இருந்து குரு தேசாபுத்திந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது 5 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருந்த ஒரு தொழில் இருக்கும்போது தொழில் வந்து பேராசைப்பட்டிங்கன்னா கொஞ்சம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி மாமியார் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்றாங்கன்னா போய் பார்த்து அவமானப்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. குழந்தைகள்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஸோ ஏன்னா வந்து அந்த 5ஆம் இடத்துக்கும் 10க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஒரு பாவம் வந்து வேலை செய்யும். ஸோ அதனால் ஒரு மன உளைச்சல் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. சிம்ம லக்னமாக இருந்து சனி தசா பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாவது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2/11 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள், குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக ஒரு விஷயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. சிம்ம லக்னமாக வந்து கேது தசாவது கேது 2ல் இருக்கும்போது வெடுக்கெடுக்குன்னு பேசுகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஸோ அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது அதனால் கொஞ்சம் வம்பு வழக்குகள் வரும். என்ன இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்கன்னு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ உடல் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் போகிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்திகள் சுக்கிரன் வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 7 இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதில் வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும். உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மற்றபடி வந்து என்னென்னா அது வந்து சுக்கிரன் வந்து இப்போ ராகுடைய சாரத்தில் போகும். டே டு டே லைஃப்பில் வந்து சின்ன மன உளைச்சல் இருக்கும். ஏன்னா வந்து என்னடா அது ரொம்ப டென்ஷன் பண்ணி பண்ணுறானுங்களே மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் ஆனால் ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். பட் ஆனால் போகிற வழியில் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுறது இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி புதன் வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சிறப்பான நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான நல்லா இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு சுமூகமாக ஹாப்பியாக போகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். நல்ல ரொட்டேஷன்ஸ் இருக்கும். நல்ல ஃபண்ட் ஃப்ளோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் இருக்கவங்களாம் வந்து நல்ல ஒரு பணம் நல்ல ஒரு ரொட்டேஷன்ஸ் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 6ல் இருக்கும்போது வெளிநாடு வேலை, வெளிநாட்டில் போய் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும். ஏதாவது லோன்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறது, தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ மற்றபடி 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான நல்லாயிருக்கு. பட் புதன்கிழமைக்கு மேலே அவர் வக்கரமாகி 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களும். பட் இருந்தாலும் மனைவி மற்றும் அம்மா கிட்ட வந்து கொஞ்சம் சின்ன பிடிவாதங்கள் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் பண்ணாது. பட் இருந்தாலும் லாபங்கள் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷம் குதூகலத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. எல்லாமே சிறப்பாக இருக்கும். 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலை செய்பவர்கள் வேலைகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். வேலை விஷயங்கள் வந்து நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயங்களும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி குரு வந்து 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு கணவன் மணி சுற்றுலா பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய வளர்ச்சி பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6ஆம் அதிபதி வந்து கொஞ்சம் அந்த 5ஆம் அதிபதியாக இருந்து அது குருடைய சாரத்தில் வந்து வேலை விஷயம் நிறைய பிரயாணம் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் வெளி மாநிலங்களில் போகிற மாதிரி விஷயங்களும் நிறைய ஏற்படுத்தும். ஸோ எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி இதுவரை வந்து திங்கள் செவ்வாயோட 11 நல்ல திடீர் ராஜயோகங்களும் விபரீத ராஜயோகங்களையும் கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தா புதன்கிழமையிலேருந்து வந்து அவர் வக்கரமாகி அவர் புதன் 10ஆம் இடத்துக்கு வந்து தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கும். ஸோ தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாச்சும் பிரச்சனைகளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் வந்து 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 6ல் இருக்கும்போது நல்ல வெளிநாட்டில் வேலையில் இருக்கணும். நல்ல பலன்கள் நல்ல சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி என்னங்க, ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுக்தி பலன்கள் எப்படி இருக்கும். ஸோ கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரிய தசாபுக்தி வந்து சூரியன் 12ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறையா செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில பேர் வந்து ஆன்மீக பிரயாணமாக வெளியூர் போகலாமாங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ கன்னி லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி இருந்தாலும் சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல பெருசாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களை தூண்டும். குடும்பத்துக்கு ஏதாவது பெருசாக பண்ணுங்கிற விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சனிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் இந்த சந்திரன் நீச்சமாக போகிற அந்த ஒரு காலகட்டத்தில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஒரு மன சங்கடங்களோ ஏற்படும். மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது.
கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தேசா வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுத்தோம். புதன்கிழமைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு வந்து மிதுனத்துக்கு போகும். தொழில் ரீதியான விஷயங்கள் மனக்கலக்கங்கள் சந்தேகங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி அந்த ராகு வந்து 7 இருக்கிறது. ஸோ 7 இருக்கும்போது அது வந்து சனியுடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு புகைச்சல் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பேசி தீர்த்துக்கங்க. என்ன தான் இருந்தாலும் லைஃப் வந்து நம்ம லைஃபுங்கிறது வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். நீ யாரோ நான் யாரோன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து லைஃப் வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரு 100% ஒரு ஆதர்ச தம்பதிகளாக இருக்கிறாங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு 60 40 70 30ங்கிற ரேஷியோலாம் இருக்குது. சிலது 50 50லேயும் ஓடுறது உண்டு. ஸோ அந்த மாதிரி தான் ஓடின்னு இருக்க வழியாக யாரும் வந்து ஒரு 100 out of 100ல் வந்து கருத்தொருமித்த தம்பதிகளாக வாழ்கிறதே கிடையாது. ஸோ இதில் வந்து கோடியில் 10 கோடியில் ஒருத்தர் இருந்தாலும் பெரிய விஷயம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் லைஃபு. ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி புள்ள அமையறதில்ல, நம்ம நினச்ச மாதிரி அப்பா அம்மா அமைய போகிறதில்ல, அதே மாதிரி நினச்ச மாதிரி பொண்டாட்டி அமைய போகிறதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டிங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஜிக்ஸாக்காக தான் இருக்கும். நம்ம தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணிட்டு போகணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு நண்பர் அடிக்கடி சொல்லுவார், ஏங்க எனக்கு நிறைய கடன் இருக்குங்க, கடன் இல்லைனா நான் எப்படி இருக்கும், நிறைய பணம் வந்தால் எப்படி இருக்கும்னு. நான் சொன்னேன், பணம் இல்லைன்னா நீ ஹாஸ்பிட்டலில் இருப்பேன். ஏன்னா இந்த கர்மாங்கிறது வந்து ஏதோ ஒரு ரீதியிலேருந்து உனக்கு கொடுக்கணும் போது பணத்தை கொடுத்தனா உன்னை ஹாஸ்பிட்டலில் தூக்கி போட்டு அது வைத்தியத்துக்கு செலவு பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இப்போ வந்து கடன் இருக்கிறது சந்தோஷமாக எடுத்துக்கொண்ட மாதிரி ஒன்று ஒரு இன்டர்லிங்காக தான் இருக்குங்கிறது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அது பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி வந்துடும். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி 4ல் இருக்கிறது வந்து நல்ல விஷயங்கள், நல்ல பார்ட்னர்ஷிப், தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது கடன் கெடுதினா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம். கன்னி லக்னமாக இருந்து சனி தசாவது, சனி வந்து குருடைய சாத்தில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய ட்ராவல் பண்ணுறமான விஷயங்கள், வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைகள் வந்து வெளியூர் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்துது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். கன்னி லக்னமாக இருந்து கேது தசாவது, கேது வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிறது, கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களே ஏற்படுத்தும். சில நேரங்களில் வந்து மன உளைச்சல் இருக்கும், என்னடா இந்த பிள்ளை இந்த மாதிரி பண்ணுதுங்கிற மாதிரி விஷயங்களை கொடுத்துரும். ஸோ அதில் வந்து ஆல் இந்த கேம். அதுக்கப்புறம் வந்து கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாவது, சுக்கிரன் வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 9ஆம் தேதி 6ல் இருக்கும். வெளிநாடு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திற்காக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போடுறதுக்கான இல்லை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். அதுக்குன்னு ஒரு தனி டைம் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எப்போ வேணால் பிரார்த்தனை பண்ணலான்னா அது சரி வராது. கரெக்டாக ஒரு டைம் மெயின்டைன் பண்ணி அதை வந்து பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக உங்களை வந்து வேறு எல்லைக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் உள்ள சுக்கிரன் வந்து 8ஆம் அதிபதியாகவும் வரும்போது கொஞ்சம் குழந்தைகளாக ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. வேலையிலும் பார்த்திங்கன்னா வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். கொஞ்சம் பார்த்துட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய், அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் வந்து இப்போ போகிறார். ஸோ 9ல் போகும்போது என்ன மாதிரினா கணவன் மனைவி வெளியூர் பிரயாணம் பண்ணலாங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். சுப நிகழ்ச்சிக்கு சார்ந்த விஷயத்துக்காக நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள், போய் பார்த்து அலைஞ்சு தெரிஞ்சு போகிற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு 8ல் இருக்கிறது. அது வக்கரமாக இருக்கலாம், ஒன்றும் பெரிய எஃபெக்ட் பண்ணாது அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் சின்ன மனக்கலக்கங்களை கொடுக்கும். ஏதாச்சும் கடன் வாங்கிட்டீங்க, ஐயோ இந்த கடன் வாங்கிட்டு இப்படி அடைக்க போகிற மாதிரி விஷயங்கள் மனக்கலக்கங்கள் கொடுக்கும். அதனால் வந்து புதிய ஒப்பந்தங்கள் சைன் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஒரு 1க்கு 4 வாட்டி பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது வந்து தாயாரோட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவும் நல்ல ஒரு லெவலில் போனாலும் அது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு மனக்கலக்கங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. 5ஆம் அதிபதியாகவும் சனி வரும்போது குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வந்து அது குருடைய சாரத்தில் போது அது 8ல் போகும்போது கண்டிப்பாக குழந்தைகள் நடவடிக்கைகள் வந்து நமக்கு ஒரு ஒவ்வாது. ஏதோ ஒரு பையன் ஏதோ தப்பு பண்ணுறானோங்கிற சந்தேகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். எல்லார் மேலேயும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக எதுவும் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்காது. இது கரெக்டாங்கிற மாதிரி நமக்குள்ளேயே வந்து கேள்விகள் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து நம்மளை நிறைய பேர் கண்காணிப்பாங்க, நம்ம மேலே சந்தேகப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட வந்து ஏதாச்சும் ஏடாவிடமாக பேசுறதுலாம் ஸ்டாப் பண்ணிக்கிங்க. அவர் வந்து உங்களுக்கு போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான செவ்வாய். 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களை நிறைய அலைச்சல்கள் கொடுக்கும். கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பில் நிறைய ஏற்பட்டுங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 8ஆம் அதிபதியான சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகணும். குழந்தைகள் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயம் ஏதாவது ட்ராவல்கள் பண்ணி இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க நல்லது. குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக நம்மகிட்ட வாக்குவாதங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து 3ன்னும் போதே 3, 5, 8 அப்படிங்கிற ஒரு பாவங்கள் தொடர்பில் போகும்போது சிறு தூர பிரயாணங்கள் ஏதாவது பக்கத்தூர் பிரயாணங்கள்லாம் மேற்கொள்ளும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகள்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசிங்க. ஸோ அதனால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தின் முற்பகுதியில் வந்து திங்கள் செவ்வாயில் நிறைய விரயங்கள் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. வெள்ளி சனியில் மட்டும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ உங்களுக்கு வந்து வீடு சம்மந்தமான விஷயங்கள், வீடு வாங்கணும், வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். மற்றபடி 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 3லும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து வெளிநாடு வெளியூருக்கு வேலைக்கு போகணும், வேலை கிடைக்கணும், இல்லை வேலை விஷயமாக வெளி மாநிலங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலங்கள் எப்படி இருக்கும். துலா லக்னம் சூரியன் தசாபுக்தி இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஸோ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ வண்டி வாகனங்கள் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து துலா லக்னமாக வந்து சந்திர தசாபுக்தி. சந்திரன் வந்து 10ஆம் அதிபதியாக இருந்து தொழில் ரீதியான விஷயங்களை வாரத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் செலவுகளோ கொஞ்சம் பிரயாணம் அலைச்சல்லாம் இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் கொஞ்சம் மன உளைச்சல் சின்னதாக வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாவது. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 10ல் நீச்சமாக இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய கலக்கங்கள் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது 9ல் வக்கரமாகி போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து 9ல் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஸோ அதில் மட்டுமே கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். துலா லக்னமாக இருந்து ராகு தசாப்தி. ராகு 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருந்தாலும் அவர் வந்து சனியுடைய நட்சத்திரத்தில் போகும்பொழுது வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ வேலை செய்கிறவங்க கொஞ்சம் ஜாஸ்தி வேலை வலுக்களும் சில பேர் புலம்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் மற்றும் கலைஞர்களுக்கு வந்து நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். துலா லக்னமாக வந்து குரு தசாபுத்தின்னு குரு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் உள்ள குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் வந்து வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் தேவையில்லாத ஒரு பிடிவாதங்கள், தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத ஒரு சந்தேகமான ஒரு விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதெல்லாம் வந்து தூக்கி போட்டு நீங்கள் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா தேவையில்லாத ஒரு இடத்துல வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, டீகளில் உட்காந்து பேசுகிறாங்க, வெளியில் உட்காந்து ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் உட்காந்து எவனோ ஒருத்தன் வாயக்கிளறானா நீங்கள் போய் எதுவும் லூஸ் ஸ்டாக் விட்டு மாட்டிக்காதீங்கன்றது தான் உண்மையான விஷயம். துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 5ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருந்து அது குருடைய சாத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து தாயோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். குழந்தைகளும் வந்து பேசுகிறது பேச்சுக்கெல்லாம் பிடிவாதம் இருக்கும். ஸோ கொஞ்சம் நடைமுறையில் வந்து கொஞ்சம் மனக்காயங்கள் இருக்கும். ஏன்னா வந்து அது சனி குருவுடைய சாரத்தை சனி போகும்பொழுது அது 8ல் இருக்கும்போது ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக இருந்து புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி. ஸோ 9 மற்றும் 12ஆம் அதிபதி 3 நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களே கொடுத்துரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரயாணங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பிரயாணங்கள் குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பிரயாணங்கள் இருக்கணும் கண்டிப்பாக இருப்பதற்கான நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் துலா லக்னமாக கேது தேசம். கேது 12ல் இருக்காருங்க. ஸோ 12லேருந்து அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடு பராமரிப்பு வேலைகளுக்காக கொஞ்சம் வந்து நம்ம செலவு பண்ணுறது, ஸோ கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து வண்டி வாகனம் ரெடி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். துலா லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான இவ்வளோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். கடன் வாங்கியிருந்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி. ஸோ உங்களது ராசியாதிபதி
செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீச்சமாக இருந்தாருங்க. ஸோ அது வந்து 9ல் பாதக ஸ்தானத்தில் நீச்சமாக இருந்த செவ்வாய் வந்து புதன்கிழமையிலேருந்து 8ல் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு கோபதாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. மற்றபடி ஒரு பெரிய பாதிப்புகள் வராதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு சொத்துக்கள் விற்பனை ஆகிறது, மற்றபடி வந்து தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட ஏற்றங்கள்லாம் ரத்தமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் வந்து நீச்சமாக இருந்தார். அவர் வந்து 8க்கு வரும்போது கொஞ்சம் வேலையில் வந்து ஒரு பிரச்சனையோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளே கொடுக்கும். பட் ஆனால் பெருசாக எஃபெக்ட் பண்ணாது, ஏன்னா அது குருடைய ஸ்டாரில் போகும்போது அந்த மாதிரி எஃபெக்ட் இருக்காது. பட் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வீடு விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது. ஒரு சொத்து விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள், இப்போ பழைய வண்டி புது வண்டி வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் செலவில் ஏற்படலாம், இல்லைன்னா அம்மா கிட்ட கொஞ்சம் சின்ன தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பெருசாக எஃபெக்ட் பண்ணாத கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது விருச்சிக ராசிக்காரில் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபதினு கேது வந்து 11ல் இருக்குங்க. ஸோ 11ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை நல்லா கொடுக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள். ஸோ தொழில் வந்து 10ஆம் தேதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 3ல் தொழில் பெரிய முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதி புதன் வந்து 2ல் இருக்கும்போது சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எடாவிடமாக பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப. குடும்பத்தில் கொஞ்சம் வந்து மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப 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 அவசியங்க. அதுக்கப்புறம் பேராசை கருதி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டில் போகிறேன் அதில் போகிறேன்னு சொல்லி போட்டு அது பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ 10ஆம் அதிபதியான சூரியன் 3ல் தொழில் பெரிய முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொது பலன்கள், இப்போ பார்க்க தசாபதி பலன்கள் விருச்சிக லக்னமாக வந்து சூரிய தசாபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி வந்து 3ல் இருக்கும்போது தொழில் வளர்ச்சியில் தொழில் முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. விருச்சிக லக்னமாக சந்திர தசாபதியும் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அது பாதகாதிபதியாக இருந்தாலும் பெரிய வெற்றிகள் கொஞ்சம் வந்து வாரத்தின் முற்பதியில் வந்து கொஞ்சம் அலைச்சல் கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாழன் நிறைய அலைச்சல் இருக்கும். அதுக்கு எல்லாமே சிறப்பாக இருங்க. ஸோ விருச்சிக லக்னமாக வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபத்தின்னு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் வராருங்க. ஸோ 8ல் வரும்போது கொஞ்சம் தேவையில்லாத மன உளைச்சல், வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் பார்த்து கிளியராக பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. விருச்சிக லக்னமாக வந்து ராகு வந்து 5ல் இருக்கிறது. அது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தாயாருடைய வருமானங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. குழந்தைகள் கொஞ்சம் ஏடாவடமாக பேசுகிறது, குழந்தைகளை செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருடைய சாரத்தில் போகும்போது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபதி. புதன் வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து 2லும் பார்த்து பேசணும், ஏடாவடமாக பேசுகிறது, கொஞ்சம் வந்து வார்த்தையில் வந்து ஏடாவடமாக பேசுகிறனால கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். விருச்சிக லக்னமாக வந்து கேது தசாபதி. கேது 11ல் இருக்கும் சிறப்பான லாபங்கள், பெரிய லாபங்கள், தொழிலில் பெரிய வெற்றிகள் வருவதற்கான முயற்சியில் பெரிய வெற்றி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி 1 4ஆம் அதிபதியான குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா 6ல் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் தாயார் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து அஷ்டமாதிபதியாக வரும்போது கொஞ்சம் மன உளைச்சல் வருவதற்கான தொழில் ரீதியான விஷயம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். செவ்வாய் புதனில் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏதாச்சும் வந்து வராத கடன், வராத ஒரு பெரிய அமௌண்ட் திடீர்னு வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3லும் சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரயாணங்கள், வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான குரு வந்து 6ல் இருக்கும்போது ஏதாச்சும் வீடு சொத்துக்களை ஏதாச்சும் வாங்கலாம், லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்கள் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் டிலே இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. 5ஆம் அதிபதியான செவ்வாய். 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது
குழந்தைகள் விஷயங்கள், ஸோ குழந்தைகள் விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுக்கான அதுக்கான ஒரு சின்ன அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷபரமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அது ஒன்று 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன், 6ஆம் அதிபதி சுக்கிரன் 3இல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வேலையில் பெரிய முயற்சி பெற்று பெரிய வெற்றி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து சில பேர் வேலை மாற்றம் இருக்கும். ஸோ இந்த வேலை கம்பெனிலேருந்து வேறு கம்பெனி போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள், புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கான சின்ன பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குங்க. ஸோ 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதுக்கப்புறம் திடீர் அதிர்ஷ்டங்கள், ஏதாச்சும் வந்து நடக்காதுன்னு நினச்ச விஷயம் திடீர்னு நடந்த ஒரு விபரீத ராஜயோகமாக பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான சூரியன். ஸோ இப்போ 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2இல் இருக்கணும், வெளிநாட்டில் இருக்கணும், பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆன்லைன் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கவங்களுக்குலாம் கூட பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான புதன் வந்து ராசியிலும் புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய பார்ட்னர்ஷிப் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 3இல் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ வீடு விற்பனை, சொத்துக்கள் விற்பனை, ஏதாச்சும் விற்று பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து உங்களுக்கு வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். தர்ச லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரிய தசாபுத்தி சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 2இல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது பெரும் பணம் வருது. தந்தை சார்ந்த உறவுகள், தந்தை சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்ல வளர்ச்சி, நல்ல வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ தனுசு லக்னமாக இந்த சந்திர தசாபத்தின சந்திரன் வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் வந்து கொஞ்சம் தொழில் ரீதியான மன உளைச்சல்கள் இருந்தாலும் அது ஒரு புதன் வியாழன் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஒரு லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு விபரீத ராஜ்யங்கிற விஷயம் இருக்குதுன்னா கண்டிப்பாக அது நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருந்து அவர் 7இல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக ஒரு கொஞ்சம் செலவு பண்ணுறது, கொஞ்சம் மன உளைச்சல், கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் சில நேரங்களில் குழந்தைகளோட பிடிவாதங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். மற்றபடி வந்து தனுசு லக்னமாக இருந்து ராகு வந்து 4இல் இருந்து அது சனியுடைய சாரத்தில் இருக்கும். வீடு விற்பனை, தன் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாங்கணும், கொஞ்சம் ரிப்பேர் ஆகி கொஞ்சம் சரி பண்ணுறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். தனுசு லக்னமாக வந்து குரு தேசாவது. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 6இல் இருக்கும்போது ஒரு லோன் போட்டு புதிய வீடு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அது சந்திரனுடைய சாரத்திலும் சில நேரங்களில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், ஐயோ இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுங்கிற ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள், வேலையை நினச்சி வேலையில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோ ஒரு மன பயங்களை சில பேருக்கு ஏற்படுத்தும். ஸோ உடல் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் மன பயங்கள் சில பேருக்கு ஏற்படுத்தலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்ன்றது வந்து கொஞ்சம் ட்ராவல் ஆகும்போது அந்த மாதிரி பாதிப்பிலை கொடுக்கும். இதெல்லாம் வந்து சின்ன விஷயம் தான், ரொம்ப பெருசாக எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. பட் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். அப்புறம் தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி 3இலும் கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ தேவையில்லாமல் நம்ம தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபதி. புதன் 10ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் ராசியிலே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள், திருமணம் வந்து கைக்கூடி வருவதற்கான வாய்ப்பு, புதிய தொழில் வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள், அதுக்கான ஒப்பந்தங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். தனுசு லக்னமாக இருந்து கேது திசை, கேது 10இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. சில பேர் வந்து தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள், ஏதாச்சும் புது கான்ட்ராக்ட், புதிய ஒப்பந்தங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. சில பேர் லீகலாக ஏதாச்சும் ஒரு அப்ரூவல் வாங்குறதுக்காக வந்து அலைச்சல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 6 மற்றும் 11ஆம் அதிபதி சுக்கிரன் 3இல் இருக்கும்போது வேலை விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான, இந்த ஒரு வேலை இன்னொரு வேலைக்கு போய் அதில் ஒரு அதிக சம்பளம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் மற்ற ஒரு பிரார்த்தனை விஷயமாக அதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ இவ்வாக போகிறது டிப் ஆஃப் த வீக் மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2இல் இருக்கார். ஸோ அதனால் வந்து ஒன்றும் பெரிய நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வேலையில் வந்து புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் வெளியில் வந்து யாராச்சும் வந்து உங்களை பற்றி கொஞ்சம் அவதூறு பேசுறதுக்கான வாய்ப்பு, கலகங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஆனால் நிஜமாக நேராக சொல்ல மாட்டாங்க, பின்னாடி பேசுவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் பிரயாணம் மேற்கொள்வது, அவங்களுடைய வருங்காலத்துக்காக கொஞ்சம் ஒரு சில விஷயங்களுக்காக நீங்கள் வந்து அலைவீங்க. கொஞ்சம் வந்து மன உளைச்சலோ சில நேரத்தில் வந்து வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணம் போடுவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி செவ்வாய் இதுவரை நீச்சமாக இருந்து ஒரு 6ல் போகிறார். ஸோ 6ல் போகும்போது வக்கரமாக போகும்போது வேலை விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ஒரு வீடு, வண்டி, வாகனங்கள், ஸோ இதெல்லாம் வந்து லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு, சில பேர் வந்து வீடு பராமரித்து வேலைகள் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் அது வந்து 2ல் இருக்கும்போது தொழில் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணம், கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் பிரயாணம், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய 8ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம அறியாமல் வந்து நம்ம பாஸஸோ மேலதிகாரிகள், அரசு சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பா கிட்ட வந்து பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6, 9ஆம் அதிபதி புதன் வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலை விஷயத்துக்காக வந்து நிறைய பிரயாணம் மேற்கொள்வது, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேற்படிப்புக்காக வந்து நிறைய வெளியூர், வெளிநாடு பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் இருக்கும்போது தொழில் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 7லேருந்து 6ல் போது நீச்சமாக இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள், அவதூறுகள்லாம் இருந்தாலும் இப்போ வந்து 6ல் போகும்போது ஒரு பாதகாதிபதி 6ல் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வரும். எவனா செய்வனை வச்சிட்டாங்களா, என்னடா அது ஒரு மாதிரி இருக்குது மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி குரு. ஸோ 12ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகலாம், குழந்தைகளுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி, சூரியன் வந்து 8ஆம் அதிபதியாக இருந்த ஒரு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ராசியில் வந்து அஷ்டமாதிபதி இருக்கும்போது தேவையில்லாத கலக்கங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் வரும். கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாஸஸ் கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அவங்களுடைய சில நேரம் அவங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எலும்பு சம்பந்தமான விஷயங்கள் நம்ம கொஞ்சம் பிரச்சனை வரலாம். கண்கள் சம்பந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு பிரச்சனை வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் கால் வலி கொஞ்சம் வரும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் தைலங்களும் தடவிங்க, என்ன பண்ணுறது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து மகர லக்னமாக வந்து சந்திர திசாபதி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் 9ல் இருக்கும். ரொம்ப சிறப்பான பலங்கள், நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயம், நல்ல வளர்ச்சி எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் திசாபதி. செவ்வாய் வந்து உங்களுக்கு 4, 11ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும். வேலையில் நல்ல மாற்றம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து ராகு திசாபதி. ராகு வந்து உங்களுக்கு 3ல் இருக்காருங்க. ஸோ 3லேருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது பின்னாடி வந்து யாராச்சும் வந்து உங்களுக்கு வந்து தெரியாமல் கலகங்கள் பேசுகிறது, ஏதாச்சும் அவதூறு பேசுகிறதுக்கான அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. உங்களை வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துருந்துக்கு நார்மலாக. மற்றபடி வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது வந்து நல்ல ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக இருந்து குரு திசாபுத்தி வந்துடுங்க. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா 3, 12ஆம் அதிபதி 5ல் இருக்கும். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீகத்தின் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருடைய சாரத்தில் இருக்கும். நல்ல வளர்ச்சி, நல்ல தொழில், நல்ல மென்மையாக இருக்கிறதுக்கான நல்ல பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் கொடுக்கும். பட் குரு அக்கிரமாக கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக புதன் தசாபதி. புதன் 6, 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதற்கான நிறைய இருக்குது. மகர லக்னமாக வந்து கேது திசை. கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்காருங்க. ஸோ 9ல் இருக்க கேது வந்து ஞானத்தை கொடுப்பார். ஸோ ஞானத்திற்கான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆன்மீக ஈடுபாடு நிறைய பேருக்கு இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. சூரியனோட சாரத்தில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் இருக்கணும். அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு தர்க்கங்கள், ஒரு வாக்குவாதங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பிரார்த்தனை அவசியம். என்ன மாதிரி ஈஸ்வர வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக இந்த விஷயங்களில் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மற்றபடி வந்து மகர லக்னமாக சுக்கிர திசை. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 5, 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருதுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கணும், ஒரு பிரார்த்தனை விஷயம் மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக இடத்துல போகிறதுக்கான கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து ராசியிலே இருக்கும்போது நிறைய சோம்பேறித்தனம் இருக்கும், அப்படியே புலம்பிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்க மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். அது வந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல வருமானங்கள் எழுதி தரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வக்கரமாக இருக்கும்போது அந்த வருமானங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள், ஏதாவது புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி வந்து உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் இதுவரை நீச்சமாக 6லேருந்து 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு பிரயாணங்கள், தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கிறது. ஸோ 4, 9 நிறைய பிரயாணங்கள், சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ 4, 9ஆம் தேதி போது யாராவது தாயார் தந்தையார் பிரிஞ்சிருந்தாங்க, வெளியூரில் இருந்தாங்கன்னா அவங்க உங்களை பார்க்க வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி, ஸோ 5, 8ஆம் அதிபதியான புதன் வந்து 11ல் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள், விபரீத ராஜயோகங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். சொல்கிறோம் நல்ல விஷயங்கள் தான். வராத காசு வரும், சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து 8ல் போகும்போது ஒரு திங்கள் செவ்வாய் சந்திராஷ்டமமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏதாவது முக்கியமான வேலை பண்ணும், உப்பு மற்றும் சர்க்கரை போட்டு கரைச்சி குடிச்சுக்கோங்க. அது வயிற்றில் இருக்கும்போது அந்த நெகட்டிவிட்டி உங்கள்கிட்ட வராமல் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சின்ன டெக்னிக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது நல்லா வெளிநாடு போகணும், வெளியூர் போகணுன்ற பிரயாணங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். அது வந்து ராகுடைய சாதனமும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், பெரிய பணம் சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து இதுவரை வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து சின்ன சின்ன கலக்கங்கள் தான். இதெல்லாம் கொஞ்சம் கிளியராகி ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி குருவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இருக்கும்போது நல்ல சொத்துக்கள், வண்டி வாங்கினா நல்ல லாபங்கள், சந்தோஷங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். ஸோ இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன். கும்ப லக்னமாக வந்து சூரிய தசாபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியனுடைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது கணவன் மனைவி ஒருத்தர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஊருக்கு போகிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வேறு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வராது, ஓகேங்களா. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கும்ப லக்னம் வந்து சந்திர தசாபதி 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 பிரயாணம் பண்ணும்போது 8ல் பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் அந்த திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள், வேலையில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷனோ திங்கள் செவ்வாயில் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடுங்க. அது சந்திராஷ்டம காலங்களில் வந்து கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாட்டி வந்து உப்பு சர்க்கரை கரைச்சல் போட்டு குடிச்சிட்டிங்கன்னா அது வயிற்றில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த ஒரு நெகட்டிவிட்டி கண்டிப்பாக கிளியர் பண்ணும். மற்றபடி வந்து கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருந்து இதுவரை நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் மனக்கலக்கங்கள் தொழிலில் இருக்கும், இளைய சகோதரருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் மனக்கலக்கங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகிடுது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அது குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கும்ப லக்னமாக வந்து ராகு வந்து 2ல் இருக்கார். ஸோ 2ல் இருந்து அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள், குடும்பத்தில் ஏதாவது பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக வந்து குரு தேசாபத்தி வந்து குரு 2 11ஆம் அதிபதி 4 புதிய சொத்துக்கள் வாங்கலாம், வண்டி வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் நல்லாயிருக்கும். பட் வக்கரமாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்குங்கிறது வந்து நியாயமான ஒரு விஷயமாக இருக்கும். கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும் சோம்பேறித்தனங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன எதுன்ற மாதிரி இருந்தாலும் பட் பொருளாதாரத்தில் வந்து நல்ல ஏற்றங்கள் வரும். ஏன்னா வந்து சனி குருங்கிறது தொழிலிலும் சரி பொருளாதாரத்திலும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்கும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு இருக்கும். ஏன்னா என்றைக்குமே சனி குரு இருந்ததுமே குழந்தைகளும் ஒரு சின்ன மனக்கசப்பு வர்றதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்திடும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கும்ப லக்னமாக இருந்து புதன் தேசாவது புதன் வந்து பார்த்திங்கன்னா 5, 8ஆம் அதிபதி 5, 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், விபரீத ராஜயோகங்களை தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஏதாவது சின்ன லாட்டரி டிக்கெட் வாங்குற இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கினா நல்லா திடீர் காசு வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து கேது தேசாவது கேது 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசு சம்மந்தமான விஷயங்கள் பாசஸ் கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிரயாணங்களில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. ஏன்னா ட்ராவல் வந்து ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும், எவனாச்சும் எதாவது கத்திட்டு இருப்பான். ஸோ அதெல்லாம் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி வந்துடும். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னா அவங்க வந்து உங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சில பேருக்கு ஏற்படும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை ஒரு ஈஸ்வரனை வழிபாடு பண்ணி ஓம் நமச்சிவாய ஓம் வச்சான்னு உள்ளுக்குள்ள அந்த ஈஸ்வரன் இருக்கிறதா ஃபீல் பண்ணி பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. ஸோ 10ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஆன்மீக பிரயாணங்கள், ஏன்னா 3, 5 ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் வந்து ஏதாச்சும் பெருசாக ஏதாச்சும் பண்ணணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். தொழில் ரீதியான விஷயங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய், இதுவரை வந்து நீச்சமாக இருந்த அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2, 9, 5ல் இருந்தால் ஸோ குழந்தைகளை வச்சு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் ரிலீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பரவாயில்ல. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 4ஆம் இடத்துக்கு வருதுங்க. ஸோ 4ஆம் இடத்துல செவ்வாய் வரும்போது அம்மா கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வீடு விற்றுலாமா வண்டி விற்றுலாமாங்கிற எண்ணங்களை எல்லாம் நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ அது வந்து 12ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ நான் வந்து இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, நான் இப்படி பண்ணேன். ஸோ தேவையில்லாத ஒரு டென்ஷனை போட்டு மண்டையில் போட்டுக்கிட்டு அதனால் ஒரு மன உளைச்சல் வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ராகுடைய சாரத்திலே இருக்கும்பொழுது நம்மளை நினச்சே வருத்தப்பட்டுப்போம். என்னென்னா வந்து அது ராகு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நான் என்ன பண்ணியும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லைங்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் எமோஷனாக இருந்தாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நம்ம வந்து அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் அமைதியாக இருந்து கொஞ்சம் சாந்தப்படுத்தினாலும் பட் பெரும் பணம்னா பேக்கப்பில் வந்து ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது எப்படி வரும்னா அது வந்து சனியும் சுக்கிரனும் வந்து மீட் ஆகிற ஒரு காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ பட் மன உளைச்சலுக்கும் கண்டிப்பாக அந்த ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஸோ இது வந்து சுக்கிரனும் போதே வந்து என்றைக்குமே மீன ராசிக்காரர்களோட மீன லக்னக்காரர்களுக்கும் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் எப்போதுமே ஒரு டென்ஷனாக இருக்கும். ஒன்றும் அக்காவாக இருக்கும், தங்கச்சியாக இருக்கும், பொண்டாட்டியாக இருக்கும், ஏதோ ரூபத்தில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து உட்காந்துக்குங்க. ஏதாச்சும் ஒன்று கேள்வியை கேட்டாச்சும் குடைய ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பை பர்த் வர்றது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்களுக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அது வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பல நல்ல விஷயங்களை கொடுத்தாலும் செவ்வாய் புதன் ஸோ கொஞ்சம் அந்த சந்திராஷ்டம காலங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துடும். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது சிறப்பான பலன், வேலையில் நல்ல அங்கீகாரம், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பாராட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல அங்கீகாரம், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதனால் ரொம்ப சிறப்பு. மற்றபடி வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் இருக்கும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள், புதிய ஒரு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான டீல் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. பட் என்னென்னா புதன் போகிறது சுக்கிரனுடைய சாரணம் போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் இருக்கும். ஸோ தாயார், மனைவி, தொழில் ரீதியான விஷயம் சின்னதாக ஒரு டென்ஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் செவ்வாய் நீச்சமாக இருந்தால் இப்போது வந்து 4ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ ஏதாச்சும் வந்து வீடு வந்து ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாமா, சில பேர் பழைய வீடை விற்றுட்டு ஏதாவது புது வீடு வாங்கலாமா, அந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான குரு வந்து 3ல் இருக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து அந்த செவ்வாய் புதன் காலகட்டங்களில் அந்த சந்திராஷ்டம காலகட்டங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் வந்து மீன லக்னக்காரர்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து ராசியிலே இருந்து
அது வந்து இப்போ சனியுடைய சாரத்தில் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும், தேவையில்லாத ஒரு அலைச்சல் எங்கேனாச்சும் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்துக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து அந்த அனுபவங்கள் வந்து நமக்கு ஒரு பெரிய க்ரோத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். மீன லக்னமாக வந்து குரு தசாபதி, குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக அந்த 3ல் இருக்கும்போது தொழிலில் நல்ல புதிய முயற்சிகள், புதிய வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதே காலத்தில் சந்திரனுடைய சாரத்தில் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பெரிய அகலக்கால் வச்சு நான் கடன் வாங்க போகாமல் என்ன நம்ம எல்லையோ அதுக்குள்ளே இருந்து சேஃபாக ப்ளே பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மீன லக்னமாக வந்து சனி தசாவது, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் 12லிருந்து அது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அங்கங்கே போகிறது வரதுங்கிற மாதிரி விஷயங்கள் இப்போ நாளைக்கு ஒரு பெரிய வளர்ச்சிக்கான ஒரு விதையாக கண்டிப்பாக இருக்குங்க. மீன லக்னமாக இருந்து புதன் தசாவது, புதன் வந்து 14 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான, பட் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது டே டு டே லைஃப்பில் கூட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து மீன லக்னமாக வந்து கேது தசா, கேது 7லிருந்து அது சூரியனுடைய சாரத்தில் கணவன் மனைவி நடுவில் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து புலம்பல்களும் கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போய்க்கணும். ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வாக்குவாதங்கள், கேள்விகள் இதனால் வந்து மன உளைச்சல் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து மனசுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் மனஸ்தாபம் வரும். லைஃப்னால் அப்படி தான். ஓகேங்களா? யாருக்கும் வந்து ஒரு 100% வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு மேட்ச் இருக்கானா யாருக்குமே இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்ம நிறைய ஜாதகங்கள் பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம். அதில் வந்து ஒரு 60% 70% வந்தாலே வந்து ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு வண்டியை ஓட்டிக்க வேண்டியது வழியை. ஏன்னா வந்து 50-50 60-40 ஓட்டுறவனா இருக்கான். வெறும் 40% தாங்க நல்லா இருக்குது, மீதி 60% மோசங்கன்னு சொல்லிட்டு புலம்புறவங்களும் இருக்காங்க. பட் 60-40 அட்லீஸ்ட் நம்ம வந்து 70-30 ஓட்டுறோம்னா ஆண்டவா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் வந்து யாரும் வந்து 100% பர்ஃபெக்டாக இருக்க முடியாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வாழ்க்கை. அட்ஜஸ்ட்மெண்ட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பாருங்கள். இன்றைய வாழ்க்கை இன்றைக்கி ரொம்ப முக்கியங்கிறது வந்து மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா சந்தோஷமாக கண்டிப்பாக இருக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக சுக்கிர தசாபதி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 3 8ஆம் அதிபதி 12 தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள், தேவையில்லை நடக்காத ஒரு விஷயத்தை நினச்சி மைண்டில் போட்டு குழப்பிக்கிட்டு அதனால் தூங்காமல் இருக்கிறது, எமோட் ஆகிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நடக்கட்டும். ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணிங்கனாலே அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக போகலாம். அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த மன உளைச்சலேருந்து வந்துடுங்க. நீங்கள் தூங்காமல் இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகளோ ஒரு சொல்யூஷனோ வராமல் இருக்க போகிறதில்ல, எடுக்கும் ஒரு சொல்யூஷன் வரும். அதனால் வந்து ஆண்டவங்களை பார்த்தபடி நீங்கள் நடக்கணும்னு சொல்லி அடிச்சு தூள் பண்ணிட்டு போங்க. அதனால் வந்து ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ எல்லோருக்கும் சொல்கிறது அதுதான். டெய்லி வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வந்து பிரார்த்தனைக்காக ஒதுக்குங்க. இறைவன் நமக்குள்ளே இருக்கணும். நீங்கள் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறதுன்றது அடுத்த விஷயம். ஸோ மனசுக்குள்ளேயே இறைவன் இருக்காருன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே வந்து பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்களும் பிரார்த்தனை ரொம்ப அவசியம். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பாதகாதிபதி. ஸோ பாதகாதிபதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து இருக்கும். ஸோ சரம், ஸ்திரம், உபயம் சொல்லிட்டு அந்த 3 ராசிகளாக பிரியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சரத்துக்கு 11ஆம் அதிபதியும், ஸ்திரத்துக்கு வந்து 9ஆம் அதிபதியும், அதுக்கப்புறம் வந்து உபயத்துக்கு வந்து 7ஆம் அதிபதியும் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பாதகஸ்தானங்கள் வந்து எல்லா ஜாதகத்துலேயும் ஏதோ ஒரு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பாதகஸ்தானங்கள் எந்த மாதிரி பாதகாதிபதி என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார், முக்கியமாக இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதிகள் எப்படி வேலை செய்வாங்கன்னா அவங்களுடைய தசா புத்தி அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் அது வந்து மெயினாக வேலை செய்யும். ஸோ மற்ற காலகட்டங்கள் வந்து அவ்வளோ பெருசாக எஃபெக்ட் பண்ணுறது கிடையாது. பட் இந்த தசாபுக்திகளில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் அந்த பாதகாதிபதி நட்சத்திராதிபதியோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதோடைய எஃபெக்ட் இருக்கும். மேஜராக வந்து பாதகாதிபதி அது எப்படி எஃபெக்ட் பண்ணோன்னா அது இருக்கிற ஸ்தானங்கள். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு ஜாதகர் இருக்கார். ஸோ அவருடைய பாதகாதிபதி வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு மகர லக்னம், ஒரு செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கிறவங்க 2ல் வந்து செவ்வாய் இருக்குன்னா அவர் ஏடாகூடமாக பேசுவார். பேச்சினால் அவருக்கு பெரிய விரோதங்கள், பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்றதில் வந்து எந்தவித இதில் கண்டிப்பாக நடந்திருக்கும். சரிங்களா? தாயார் சார்ந்த உறவுகளாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப மனக்காயங்களை இவர் ஏற்படுத்தியிருப்பாருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதுதான் வந்து பாதகம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பாதகம் வந்து நிற்கிறத விட அந்த பாதக ஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் தான் மேஜராக எஃபெக்ட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு செவ்வாய் வந்து அந்த பாதக ஸ்தானத்தில் இல்லை, ஆனால் பேச்சினால் வந்து ஒரு 50% தான் அவருக்கு வந்து ப்ராப்ளம் வந்திருக்கும். மற்றபடி வந்து ஒரு 100% கிடையாது. ஆனால் 100% அங்கே இப்போது சப்போஸ் மகர லக்னத்துக்கு வந்து விருச்சிகத்தில் இருக்கிற கிரகம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாதகத்தை கண்டிப்பாக அவர் பண்ணும். அதுவும் அந்த பாதகஸ்தானாதிபதி வந்து அந்த தசாபுத்தி காலங்கள் வந்து ஒரு மன உளைச்சலையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து பாதகஸ்தானத்தில் இப்போ ஒரு மகர லக்னத்துக்கு வந்து புதன் வந்து பாதகஸ்தானத்தில் இருந்து அது 11ல் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும்போது
வேலை விஷயங்களில் வந்து ரொம்ப பெருசாக போகணும்னு சொல்லி நிறைய கடன் வாங்கி, இல்லை ஒரு தொழிலில் ஒரு பெரிய கடன் வாங்கி, கடன் சம்மந்தமான விஷயங்களோ, இல்லை 9ஆம் அதிபதியாக வர அப்பா சம்மந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி, அதனால் ஒரு பெரிய மன உளைச்சல் கண்டிப்பாக வருங்க. ஸோ புதன் வந்து அந்த பாதகஸ்தானத்தில் இருந்தால், எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பாதகங்கிறது வந்து அந்த தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் எப்படி தான் போனாலும் சரி அந்த எஃபெக்ட்டை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து இதை விட்டு நம்ம பாதகஸ்தானாதிபதியோடைய திசை நடத்தும்போது நம்ம என்ன பண்ணணும் போது, அந்த ஸ்தானாதிபதி யாரோ, அந்த கிரகம் இருக்கு இல்லையா, 11லேருந்து என்ன கிரகம், ஸோ அதுக்கான வர்ஷிப் பண்ணிக்கணும். அவ்வளோதான், பிரார்த்தனை தான். என்னை பொறுத்த பரிகாரன்றதை விட ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதியிலேருந்து கண்டிப்பாக ரிலீஃப் பண்ணும். பட் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா வந்து நமக்கு பாதகாதிபதி இது. ஸோ பாதகாதிபதி திசை நடக்கும்போது நம்ம கரெக்டாக அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டோம்னாலே மேக்ஸிமம் வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம்ங்கிறது தான் இதுக்கான ரெமெடி. மற்றபடி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே ரெமெடி தாங்க, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்துன்ற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் லைஃப்பில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ கண்டிப்பாக இருக்கும். எப்போதுமே சொல்கிறது தான். ஏன்னா ஒரு பிரார்த்தனை என்ன சாமி வேணால் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாமி ஏதோ ஒரு சாமியை எடுத்துக்கிட்டு டெய்லி அதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க. சாப்பாடு எப்படி முக்கியம், தூக்கம் எப்படி ஒரு மனுஷனுக்கு முக்கியமோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே வந்து தெய்வம் இருக்கணும். ஸோ தெய்வம் உள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் உங்களை டச் பண்ண முடியாது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, மகாதேவர் ஐயர் பெரிய ஒரு ஸ்காலர், கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள் மகாதேவர் ஐயர்னு. ஸோ அவர் சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்வார்னா, நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 47 ஆண்டுகளாச்சு என்னோடய ஜாதக நோட்டை தொட்டு. காரணம் என்ன, உபாசனை தெய்வம் என்னோடய இஷ்ட தெய்வங்களை வந்து நான் டெய்லி வழிபட்டுறேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து வழிபாடுங்கிறத வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டாக ஒரு அரை மணி நேரமோ 15 நிமிஷமோ ஒதுக்கிட்டிங்கன்னா மற்ற எதுவுமே தேவையில்லைங்க. அந்த தெய்வம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.